வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு படத்தை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இந்த படம் வந்து தமிழ் டப்லையும் இருக்குது, அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்க வாட் ஐ விஷ் ஃபார் அப்படின்ற ஒரு படம். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு ட்ரைலராக தான் பார்க்கணும் ஆரம்பித்தேன். ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறம் ஓகே ட்ரைலர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க ஆரம்பித்தா தான் தெரியுது ட்ரைலர் இருக்கிற கதைக்கும் படத்தில் இருக்கிற கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதை போயிட்டு இருந்தது. ஆனால் படம் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக கொண்ட படம். அது மாதிரி இது மாதிரிலாம் இருப்பாங்களா? அதாவது உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்குவிட் கேம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு படம் இந்த படம். ஸோ அப்படிப்பட்ட படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். வாட் ஐ விஷ் ஃபார் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பனை பார்க்குறதுக்காக ஒரு ஃப்ரெண்டு வந்து வேறு ஊர்லேருந்து இங்கே வராரு. அதாவது அந்த நண்பன் வந்து ஒரு பயங்கரமான ரெசார்ட்டில் சமையல்காரராக இருக்கார். ஸோ அதனால் இவரும் ஒரு சமையல்காரர், ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு வந்து நிறைய கடன் தொல்லைகள் இருக்குது. ஸோ அதனால் பிளாக்மெயில் பண்ணிவிட்டு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் இவர் நண்பன்கிட்ட எப்படியே பேசி காசு வாங்கலாம் தான் எதிர்பார்க்குறாரு. ஸோ நண்பனை இவனு வந்து பார்த்திங்கன்னா போய் காய்கறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் வந்து அப்படியே பர்ச்சேஸ் போயிட்டு வராங்க. ஆனால் நண்பன் வந்து சொல்கிறான், இது மாதிரி எனக்கு வாழ்க்கையை பிடிக்கல, எனக்கு வேலை சம்பளம்லாம் இருக்குது, ஆனால் என்னால் என்னென்னு தெரில, ஒரு மாதிரி எனக்கு ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குது, இந்த வேலையை விட்டும் வரவும் முடியல, ஆனால் வேறு வேலையை பார்க்கணும்னு தோணுது அப்படின்றாப்புல. சரி தூங்கி எதிர்த்து காலைல பார்க்குறாங்க, அவரோட முக்கியமான நண்பன் இறந்து போயிடுறாரு. அதாவது அந்த ரெஸ்டாரண்ட்டில் குக்காக இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அவர் இறந்து போயிடுறாரு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறேன்னு ஒன்றும் புரியல, இவர் ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதனால் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்மளுக்கு வந்து கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, ஸோ என்ன பண்ணலாம், இவரோட பேரை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் செஃப்ன்றனால அவனுடைய எல்லா விஷயங்களையும் வந்து இவர் கேதர் பண்ணி டூப்ளிகேட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறாரு, டூப்ளிகேட் ஐடிலாம் ரெடி பண்ணி நான் தான் செஃப்ன்ற மாதிரி அவர் காமிச்சிருக்காரு. ஒரு டீம் வருது, அதாவது இவங்க வந்து சாப்பிட போகிற அந்த இடத்துல வந்து சாப்பிட போகிற ஒரு டீம் வருது. அது வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஏஜென்சி, அவங்க வந்து சரி செஃப் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா, நம்மளுக்கு வந்து விஐபிஸ்லாம் வர போகிறாங்க, ஒரு 5-6 விஐபிஸ் வர போகிறாங்க, அவங்களுக்கு வந்து ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, ப்ரொடியூஸ் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ரெடி பண்ணிட்டேன், ஓகே என்ன மாதிரி ஃபுட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்றாங்க. ஆள் வச்சு என்னங்க பண்ண போகிறீங்க, ஆள் தாங்க ஃபுட்டே அப்படின்றாங்க. ஸோ ஆக்சுவலி 2 கேட்பாங்க. இங்கே வந்து நான் ஒரு இடத்துல லொக்கேஷனை பார்த்துருக்கேன், இங்கே சர்ச்சிலேருந்து 2-3 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதாவது மீட்டை தேடுறதுக்கு, மீட்டுனா ஹியூமன் மீட்டு, அவ்வளோதான். அந்த ஹியூமன் மீட்டை தேடி போகிறாங்க. தேடி போகும்போது வேறு ஒருத்தவங்க டார்கெட் பண்ணி போவாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உஷாராகிட்டு வந்து போலீஸை கூப்பிட்டு வந்துடுவாங்க. போலீஸை கூப்பிட்டு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. இல்லைங்க நாங்கள் வந்து இங்கே லொக்கேஷன் பார்த்து ஒரு கிச்சன் செட்டப் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், அதாவது ஹோட்டல் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம், அதனால் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் போலீஸும் எல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு மெக்கானிக்கை வந்து போட்டு தள்ளிட்டு போய் மீட்டை எடுத்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்களாம் யார், என்ன ஆளுங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதையே. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ், இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே போகிறதே தெரியல. ஒவ்வொரு விஷயமும் அப்படியே த்ரில் செக்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு அந்த மூடை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நம்மளை. டேய் யாரடா நீங்களே இது எங்கேருந்துடா வரீங்க அப்படின்ற மாதிரி. இது ஒரு ஏஜென்சி. இந்த ஏஜென்சியோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 75 பேரை கொல்லுவாங்க. 75 பேர் கொன்று பெரிய பெரிய விவிஐபிஸ்க்கு வந்து ஃபுட்டாக கொடுப்பாங்க, ஒரு மெயின் கோர்ஸாக வந்து கொடுப்பாங்க இவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கு ஒரு வேலையே வந்து இந்த மாதிரி மனுஷ கறியை சாப்பிட்றது தான் அவங்களோட வேலையே. ஸோ அதனால் எவ்வளோ வேணால் பே பண்ணுவாங்க. அதனால் நான் சொன்னேன் தெரியுமா, சமையல்காரருக்கு வந்து பயங்கரமாக பே பண்ணுவாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த ஏஜென்சியில் வந்து ஒன்ஸ் நம்ம உள்ளே லாகின் பண்ணிட்டோன்னு சொன்னால் நம்மளே ஜிபிஎஸ் வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. இவங்க வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் வெளியே போக முடியாது. அப்படி வெளியே போனாங்கன்னா செத்தாங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வாண்டாக வந்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டாப்புல. இவர் ஆக்சுவலி வெளியே போயிருந்தால் கூட தப்பிச்சிருப்பாரு, ஆனால் உள்ளே வந்து பயங்கரமாக மாட்டிக்கிறாரு. ஸோ அதனால் எஸ்கேப் ஆக முடியாத சுச்சுவேஷன்லேயும் ஒரு விதத்தில் அமைகிறாரு. ஸோ இந்த கதை நகர்த்தப்பட்ட விதம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. அடுத்து என்ன இது என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி த்ரில்லர் செக்மெண்ட் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃபில் இருக்கும். அதாவது அன்எக்ஸ்பெக்டடான ஒரு 2-3 கேரக்டர்ஸ் வரும். ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் வந்து அவர் டிரெக்டர் வருவார். அவர் வந்து உள்ளே இறங்கி பேச ஆரம்பிப்பார். ஒரு விஷயமா கேள்வி கேட்பார், நீங்கள் என்னங்க குக்குன்றீங்க, அதாவது நீங்கள் ஆர்கிடெக்ட்ன்றீங்க, ஆனால் சமையல் பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்களே, இங்கே ஒரு ப்ரொஃபஷனலே மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு இன்ட்ராக்ஷனாக ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது டேய் சீக்கிரம் நீ உண்மையாக சொல்கிறான் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கு படத்தினுடைய இன்டென்ஷன் சூப்பராகவே இருந்திருக்கும். ஒரு 2 hours கிட்ட தான் இருக்கு அந்த படம். ஆனால் அந்த இன்டென்ஷனை வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டுவர்ட்ஸ் டில் எண்டு வரைக்கும் அந்த படத்தினுடைய இன்டென்ஷன் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த படத்தினுடைய ஒரு பிக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி நடிக்கப்பட்ட எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக தமிழில் டப் செய்யப்பட்ட விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தமிழில் டப் செய்யப்படனால ரொம்ப நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அது முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சுது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட்ஸ் குட்டாக இருந்தது. படம் வந்து அந்த த்ரில்லர் செக்மெண்ட்டுக்கு மியூசிக் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா சைட்லையுமே சரி படம் ஒரு வகையான ஒரு விஷயத்தை
ட்ரீட் பண்ண தான் செய்யுது. ஆனால் மைனஸாக நான் பார்க்கும்போது இவங்க முடிஞ்சக்கப்புறம் என்ன ஆக போகுது, அதாவது ஒருத்தனை கொண்டுட்டாங்க ஓகே, அதுக்காக இதுக்கப்புறம் இன்னும் ரிசர்ச் பண்ணாமே இருப்பாங்களா அப்படின்ற கொஸ்டின் இருக்குது. அதுமாதிரி ஒருத்தரோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொல்றது தான். கொல்றது வந்து அவர் வேலையாக வச்சிருக்காரு, அவருக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் கொல்றவங்க எல்லாம் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் சிசிடிவி அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டே இருக்காது அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அது மட்டும் தான் அந்த படத்தினுடைய பிரச்சனை இருக்குது. மற்றபடி நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரியான செக்மெண்ட் ஒரு படம் பார்க்கணும், அதாவது இந்த மாதிரி மனுஷக்கறி இந்த மாதிரி செக்மெண்ட் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு ஸ்குவட் கேம் டைப்பில் ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது கண்டிப்பாக A+. தயவு செஞ்சு 18 வயசு கீழே இருக்கணும், தயவு செஞ்சு இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது இந்த படத்தை பார்க்காதீங்க, அதையும் நான் இப்பயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கமெண்டேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.